இந்த வேளையிலையும் உடைய வார்த்தையை கேட்கிற அற்புதமான இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. எவ்வளவு வாழ வேண்டும் என்று கர்த்தர் போதித்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய இதயத்தையும் செவியும் பக்கமாய் நாங்கள் திருப்புகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எபேசியர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்மில் யாராவது ஒருவர் படிக்கலாம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கலாம். கிறிஸ்துவின் சரீரமானது சரீரமாகிய சபையானது சீர் பொருந்தும்படியாக, பக்தி விருத்தி அடையும்படியாக தேவன் செய்த சில கிரியைகளை இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இதில் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிற தேவனுடைய வார்த்தை, அதை மட்டும் அடலின் பண்ணிக்கோங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அது சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். பைபிளிலே பல்வேறு ஒப்பனைகள் சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு எடுத்துக்காட்டுகள் சபையை ஒப்பிட்டு பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்படி சொல்லப்பட்டவைகள் எது எது அப்படின்னா, சில இடத்துல சபை ஒரு தோட்டத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தோட்டக்காரர் பிதா என்றும், கிறிஸ்துவே அந்த செடி என்றும், நாம் எல்லாரும் கொடிகள் என்றும் ஒரு தோட்டத்துக்கு ஒப்பனையாக சபை சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். சில இடங்களில் நம்ம பைபிளில் பார்த்தோம்னா, சபை என்பது ஒரு பெரிய மாளிகை என்றும், அதில் மூளைக்கல்லாக அவர் இருக்கிறார் என்றும், நாம் எல்லாம் அதில் ஒவ்வொரு கற்களாக இருக்கிறோம் என்றும், கிறிஸ்துவின் மாளிகை எப்படி கட்டப்பட்டு வருகிறது என்பதை குறித்தும் பைபிளில் பார்க்கிறோம். சில இடங்களில் கிறிஸ்துவின் சபையானது அவருடைய மணவாட்டியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டியாக. சில இடங்களில் சபை என்பது அவருடைய வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் சபை 7 குத்துவிளக்குக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக பைபிளில் நம்ம பார்த்தோம்னா, கிறிஸ்துவின் சரீரமாக, கிறிஸ்துவின் தோட்டமாக, கிறிஸ்துவின் மாளிகையாக, கிறிஸ்துவின் மணவாட்டியாக, கிறிஸ்துவின் ஆலயமாக, கிறிஸ்துவின் வீடாக, கிறிஸ்துவின் குத்துவிளக்கு ஒப்பனையாக, இப்படியாக சபை பல்வேறு ஒப்பனைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் முக்கியப்படுத்துவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 3 வார்த்தைகள். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பதை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இங்கே இருக்கிற எல்லாரும் நாம் அதை அறிந்திருக்கணும். நான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஒரு அவயவமாக நான் இருக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நான் அவயவமாக இருக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இதை சார்ந்த வசனங்கள் பைபிளிலே ஏராளமான வசனங்கள் இருக்கு. கிறிஸ்துவின் சரீரம் சபை என்று சொல்லி கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து, சபையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபை அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கு. அவருடைய சரீரமாகிய சபை. இந்த சரீரமாகிய சபையிலே
கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த சரீரமாகிய இந்த சபையிலே கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எபேசியர் 1 23வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். எபேசியர் 1 23வது வசனத்திலே படிக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வசனத்தை ஒப்பிட்டு நாம் பார்க்கும்போது சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்துவாகியவர் தலையாக இருக்கிறார். அவரே தலையாக இருக்கிறார். தலைக்கு கீழே தான் இந்த சரீரமாகிய சபை இயங்கிக் கொண்டிருக்கிறதை கவனிக்கிறோம். கொலோசியர் நிருபம் 1 வசனத்தை படிக்கும்போது கொலோசியர் 1:18 நாம் வாசிக்கிறோம். அவரே சரீரமாகிய சபையாகிய சரீரத்துக்கு அவரே தலையானவர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் நம்ம பார்த்தோம்னா சபை என்பது அவருடைய சரீரம். அவரே சபைக்கு தலையாக அவர் இருக்கிறார். பொதுவாக பாருங்கள், விரல் இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. கை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கால் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் தலை இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. தலை இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை தலையாக கொண்டதுதான் சபை. கிறிஸ்துவை தலையாக கொண்டதுதான் சபையானது. சில சபைகளில் நம்ம பார்த்தோம்னா தலையே இல்லாமல் கிறிஸ்து சபை தலையே இல்லாமல் சபை நடந்துக்கிட்டு இருக்கும். சபை நடக்கும், ஆனால் இங்கே கிறிஸ்து இருக்க மாட்டார். தலையே இல்லாமல் கிறிஸ்து என்ன சபை என்ன செய்யுங்க நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ சில மக்களை நம்ம பார்க்குறோம், படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டவங்க படுத்த படுக்கையாக இருப்பாங்க. தலை மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கும், மற்ற எங்கேயுமே பாதிப்பு இருக்காது. மூளைச்சாவு அடைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மூளைச்சாவு அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முழு சரீரமும் இயங்காது. அந்த சரீரத்துக்கு எந்த இயக்கமும் இருக்காது. ஆனால் எங்கேயுமே அடிபட்டிருக்காது. பிரச்சனை எங்கே வந்துருச்சு? இப்போ மூளையில் வந்துருச்சு. இப்போ பிரச்சனை அதுதான் மூளைச்சாவு. அப்படி மூளைச்சாவு அடைந்தவங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உறுப்புகளை எல்லாம் தானமாக கொடுத்துட்றாங்க. இனிமே இவர் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. எங்கே பிரச்சனை? இதில் இந்த சரீரத்தில் தலையில் பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சபைக்கு அவரே தலையானவர். ஆனால் சில சபையில் நம்ம பார்த்தோம்னா பாஸ்டர் தான் தலைவனாக இருப்பார். அவர் இப்படி இப்படி அடிக்கடி மக்கள்கிட்ட சொல்லுவார், நான் சொல்கிறது தான் சட்டம், நான் சொல்கிறது தான் வேதம், நான் சொல்கிறது தான் கட்டளை, நான் சொல்கிறத பிடிச்சா இரு, இல்லைன்னா போயிரு அப்படின்னுவார். அவருக்கு தெரியாது அவர் சபையில் கொத்தனாராக இருக்கார், சித்தாளாக இருக்கார். அவர் சபை ஓனர் ஒருத்தர் இருக்கார். அவர் அல்ல, பாஸ்டர் அல்ல, சபை ஓனர். இந்த சத்தியம் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த பாஸ்டர் இப்படி என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். சபை யாருடையது? கிறிஸ்துவினுடையது. அவர்தான் தலையானவர். அவருக்கு கீழே தான் சபை இயங்கிக்கிட்டு இருக்கு. பாஸ்டர் இப்படி நினைக்கிறாரு, நான் தான் தலை அப்படின்னு நினைக்கிறாரு. அது தவறான ஒரு காரியம். அது பொதுவாக கத்தோலிக்க சபையில் சபை தலைவர் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சார்ல போப்பு, அவர் தான் சபை தலைவர். அவர் கடவுள் அவர் மூலமாக தான் பேசுவார். அவர் மூலமாக தான் பேசுவார். அவர் மூலமாய் பேசுகிற வார்த்தைக்கு தான் மதிப்பு இருக்கு. இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு அங்கே மதிப்பு இருக்காது. பரிசுத்த வேதாகமத்துக்கு அங்கே மதிப்பு இல்லை. எதுக்கு தான் மதிப்பு? போப்புக்கு தான் மதிப்பு. ஏன்னா உலகம் அனைத்திலும் இருக்கிறதான கத்தோலிக்க சபைக்கு அவர் தான் தலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் சிலர் போப்பாக வந்த காலத்தில் தான் அவங்க சொன்ன கட்டளையின்படி தான் சபைக்குள்ளே விக்கிரக ஆராதனையெல்லாம் வந்தது. அது பைபிள் படி உள்ளதா? பைபிள் படி கிடையாது. எப்படி அப்போ விக்கிரக ஆராதனை சபைக்குள்ளே வந்துச்சு? மரியாள் வணக்கம்லாம் எப்படி சபைக்குள்ளே வந்துச்சு?
அப்படின்னா இந்த தலையாகிய கிறிஸ்துவை விட்டுவிட்டு சில போதகர்கள் அல்லது போப்புக்கள் தலைவராக கிளம்புறாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சபை சட்டமாக ஏற்படுத்திடுறாங்க. அதனால தான் பல தவறான உபதேசங்கள் சபைக்குள்ள என்ன செய்தது வந்தது. ஆனால் பைபிள் நமக்கு சொல்லுது, சபைக்கு தலையானவர் யாரு? கிறிஸ்து. ஹல்லேலூயா. சில சபையிலே பாஸ்டர் அம்மா தான் தலையா இருக்கும், பாஸ்டர் அம்மா தான் தலை, அது சொல்றது அங்கே நடக்கும். பாஸ்டருக்கு கூட அங்கே மதிப்பு இருக்காது. யாருக்கு தான் அங்கே மதிப்பு இருக்கா? பாஸ்டர் மனைவிக்கு தான் அங்கே மதிப்பு இருக்கும். அது என்ன சொல்லுதோ நான் சொல்கிறதான் கேட்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லும். இப்படி பல்வேறு சபைகள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எதுவுமே வேதத்தின்படி அல்ல. வேதத்தின்படி அப்படின்னு சொன்னால் யார் தலை? கிறிஸ்துவே தலைவர், கிறிஸ்துவே அதற்கு தலையானவர். நான் இப்போ ஒரு 5-6 வசனம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சபை என்பது சரீரம், கிறிஸ்து என்பவர் சரீரத்துக்கு தலையாக அவர் இருக்கிறார். நாம் கொண்டிருக்கிற அந்த தலையானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பல நிறுவனங்களுக்கு, பல ஸ்தாபனங்களுக்கு தலைவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். தலைவர்கள் மாறுவாங்க அப்பப்ப. ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் கடந்த 2000 வருஷமா சபைக்கு அவர் ஒருவரே தலைவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் தலைவராக இருக்கிறார். சில நிறுவனங்களில், சில கம்பெனிகளில் தலைவர்கள் மாறுவாங்க, சில நிறுவனங்களில் தலைவர்கள் ரிட்டையர்ட் ஆவாங்க. ஆனால் நம்முடைய நிறுவனத்தில், இந்த சபையிலே அவர் ஒருவரே என்றென்றைக்கும் தலைவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே என்றென்றைக்கும் மாறாத உன்னதமான ஒரு தலைவராக இருக்கிறார். அந்த தலைக்கு கீழே தான் சரீரம் இயங்குகிறது. கிறிஸ்துவை தலையாக கொண்டதுதான் உண்மையான சபை. இந்த தலைக்கு கீழே தான் சபையானது இயங்குகிறது. ஒரு வசனத்தை கூட நாம் படிக்கலாம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனம். எபேசியர் நிருபம் எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கு? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர வேண்டும். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம வளரணும். அவரே தலையானவர். அவருடைய கட்டளையின் கீழே இந்த சரீரமாகிய சபை எல்லாவற்றிலேயும் வளர வேண்டும். சில வருடத்துக்கு முன்பதாக வேறு ஒரு ஊர்ல இருந்து நம்முடைய ஊருக்கு ஒரு குடும்பம் வந்தாங்க. சில வருஷத்துக்கு முன்பதாக ஒரு 10 வருஷம் அவர்கள் இன்னொரு சபையில் இருந்தவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க. சில வாரங்கள், சில மாதங்கள் இந்த பிரசங்கத்தை முடித்த உடனே ஒரு நாள் அவர் வந்தார். வந்து என்கிட்ட கேட்டார், பாஸ்டர், இத்தனை ஆண்டு காலங்களாய் நாங்கள் வேற ஒரு சபையில் இருந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு பின்னாடி இங்கே உள்ள பிரசங்க முறையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி வித்தியாசமாக தெரியுது. சிலதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நாங்கள் ஏற்கனவே போன அந்த சபையில் எந்த காரியமும் கண்டிப்பு கிடையாது, எந்த காரியமும் எச்சரிப்பு கிடையாது, எந்த காரியமும் புத்திமதி கிடையாது, எந்த காரியத்திலையும் கண்டனம் கிடையாது. எப்பவுமே ஒரே ஆசீர்வாதம் தான் எங்கள் சபையில். ஆனால் இங்கே வரும்போது அது எப்பாதான் சொல்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எப்படி வளர வேண்டும் என்று வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கொஞ்சம் வித்தியாசமாய் நீங்கள் சொல்கிறீங்கன்னு. முழு வேதாகமத்தையும் படித்தவங்களுக்கு தெரியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஆசீர்வாதமா இல்லை எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறாரா? எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறாரா? இந்த 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதில் இனி நாம் குழந்தைகளாய் இராமல் அப்படின்னு போட்டிருக்கு. மனுஷனுடைய தந்திரம் உள்ள போதகம் எது தெரியுமா? குழந்தையாகவே வைத்திருப்பது. சில மனுஷர்களுடைய தந்திரமான போதகம் என்ன? உங்களை வளர விடாம அப்படியே குழந்தையாவே வைத்திருப்பது. குழந்தை எதெல்லாம் அதிகமாக விரும்பும்?
அதை மட்டும் கொடுப்பது. குழந்தை என்னென்னலாம் விரும்பும் அதை மட்டும் கொடுப்பது. பொதுவாக ஒரு கடைக்கு கூட்டி கொண்டு போங்கள் உங்கள் பிள்ளையை, நேரம் எங்கே போய் நின்றுக்குருவாங்க? சாக்லேட் எங்கே இருக்கோ, ஐஸ்கிரீம் எங்கே இருக்கோ அங்கே போய் நின்றுக்குருவாங்க. அதை விட்டு அசையவே மாட்டாங்க. பெற்றோருக்கு தெரியும் இதை தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும். எப்பொழுதாவது கொடுக்கலாம், ஆனால் தொடர்ந்து சாக்லேட்டு ஐஸ்கிரீமு இதை மட்டும் கொடுத்து கொண்டிருந்தால் அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரியும். இப்பொழுது பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? நாமும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. இனி நாம் குழந்தைகளாய் இராமல், 14ஆம் வசனத்தில் அப்படி தானே போட்டிருக்கு, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகங்களை கேட்காதபடிக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருகிறவர்களாக இருக்க வேண்டுமானால், அப்பப்ப தெரியும், வளர்ந்தவங்களுக்கு தெரியும், எனக்கு கசப்பு அவசியம், எனக்கு துவர்ப்பு அவசியம், எனக்கு வேறு வேறு சுவைகள் அவசியம், இதெல்லாம் நான் சாப்பிடணும். அதிகமாக இனிப்பை என்ன செய்யக்கூடாது. இது யாருக்கு தான் தெரியும்? பிள்ளைகளுக்கு தெரியாது, வளர்ந்தவர்களுக்கு அது தெரியும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சபையானது ஹெல்த்தியாக வளரணும்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். யோனாவை கர்த்தர் கூப்பிட்டார், அவனை அனுப்பினார். நீ நினிவேக்கு போ அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது யோனாவிடத்தில் அவர் சொன்ன செய்தி என்ன? 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் யோனா புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய், இப்போ உண்மையிலே இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அந்த மக்களை போய் அப்படியே தடவி கொடுத்துட்டு வா, அவங்களுக்கு போய் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொன்னார் யோனாட்ட ஆண்டவர் சொன்னது என்ன? அந்த மக்கள்கிட்ட போய் அவங்கள கண்டித்து அவங்களுக்கு என்ன செய்ய, பிரசங்கம் பண்ணு. அதை மாதிரியே அவன் போனான். போனவன் என்ன பிரசங்கம் பண்ணா? 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நாம் இப்போ வருகிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா போனோன்னு அந்த மக்கள் போய் தடவி கொடு அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏனென்றால் சபையானது ஹெல்த்தியா வளரணும்னா அதற்கு கண்டிப்பு அவசியம், அதற்கு கண்டனம் பண்ணுதல் அவசியம், அதற்கு ஆலோசனை அவசியம், அதற்கு புத்திமதி அவசியம். இதை சபையில் இருக்கிற எல்லாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ, சபையானது ஹெல்த்தியா அல்லது சிறப்பா வளர வேண்டுமானால் இதை கண்டிப்பா என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். 4ஆம் வசனம். 4ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அவர் சொன்னதை அப்படியே போய் என்ன செய்யறான்? சொல்றான். அவர் சொன்னதை போய் அப்படியே சொல்றான். இனி 40 நாள் தான் இந்த பட்டணம் முழுவதும் கவிழ்க்கப்பட்டு போகும், இந்த பட்டணம் முழுவதும் அழிஞ்சு போயிடும். இப்படிதான் அவன் சொல்றான். இவன் மாத்திரமல்ல, எல்லா தீர்க்கதரிசிகளுமே இப்படி அவன் பண்ணதுனால தான் அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மனம் திரும்பினாங்க, உபவாசம் இருந்தாங்க, தேவனை நோக்கி பார்த்தாங்க. அந்த அழிவிலிருந்து அந்த பட்டணம் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அது அவசியமானது. லூக்கா இது அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலனாகிய சீஷர்கள் எல்லாருமே எல்லா செய்தியையும் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக அவர்கள் வழி நடத்தினாங்க. நாம பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். அவனுடைய பிரசங்கத்தில் அவன் குறிப்பிடுவது என்ன? கோடாரியானது ஜனங்கள்கிட்ட போய் அவன் இப்படி பிரசங்கம் பண்றான். ஐயோ, இதெல்லாம் கேட்டால் மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்படி அவன் நினைச்சான், கோடாலி இப்போ எங்கே இருக்குன்றான், வேற வீட்டில் இருக்கு, அங்கே இருக்குன்னா போய் எடுத்துட்டு வரணும். இப்போ கோடாரி எங்கே தான் இருக்கு? மரத்திலே இப்போ இருக்கு. எச்சரிக்கையாக நடந்துக்கங்க. இப்படி தான் அவன் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணதை நாம் பார்க்குறோம். பிலிப்புவிடத்தில் ஆண்டவர் இப்படி தரிசனமாகி பேசுவார். அது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவைகள்கிட்ட ஆண்டவர் பிலிப்புவிட்ட பேசும்போது, பிலிப்புவே நீ ஓடி போய் அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள் என்று சொல்லுவார். அவனோ 4 பிள்ளைக்கு தகப்பேன், இவனுக்கு 4 பொம்பளை பிள்ளை இருக்கு.
ஆண்டவரே நீ சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் நான் எப்படி செய்யறது என்று கூட அவன் யோசித்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கட்டளை என்ன வந்ததோ அதை செய்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அது என்ன வந்ததோ அதை செய்தவர்கள், மனம் திரும்பி அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வாதமா இருந்தாங்க. மல்கியா புஸ்தகத்திலேயும் நாம படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கடைசி அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. 4ஆம் அதிகாரம், அது நான் 4வது அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 4ஆம் அதிகாரம் முத வசனம். இதுவும் ஒரு எச்சரிப்பின் செய்தி. மல்கியா மூலமாக எச்சரிப்பின் செய்தி வரும்போது எப்படி வருது பாருங்க. சூளையை போல எரிகிற நாள் வரும். நம்ம வீட்டுக்கு குடுகுடுப்புக்காரர் வந்தாருன்னா இந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்லுவாரு, நல்ல காலம் வரும் அப்படின்வாரு. உங்களுக்கு இன்னைக்குலேருந்து நல்ல காலம் பிறக்குதுன்றாரு. அப்போதான் அம்மா ஏதாவது பார்த்து என்ன செய்யும், கொடுக்கும். இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்னால் எப்படி கொடுக்கும்? இவன் வந்தோடனே எப்படி சொல்கிறான் பாருங்க. இதோ சூளையை போல எரிகிற ஒரு நாள் வருகிறது, எச்சரிக்கையா இருங்க என்றெல்லாம் பேசுவதை இந்த வேத பகுதியிலே நம்ம படிக்கிறோம். எனவே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். அவரே தலையானவர். நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிற பெற்றோரை போல உங்களை என்னையும் அவர் நேசிக்கிறபடினால் அவ்வப்போது தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக நம்மை எச்சரித்து புத்தி சொல்லி கண்டித்து நம்மை நடத்துகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த கிறிஸ்துவானவர் சபைக்காக, சரீரமாகிய சபைக்காக செய்த ஒரு 4 காரியங்களை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 25வது வசனத்திலே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 25வது வசனத்திலே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். 26வது வசனத்திலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினார். 3ஆவதாக 29வது வசனத்திலே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். 4ஆவதாக அதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த 4 குறிப்புகளை உங்களோடு இன்றைக்கு சுருக்கமாய் நான் பேசும்படி விரும்புகிறேன். இந்த தலையாகிய கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு முக்கியமாய் செய்த 4 காரியங்கள் அங்கே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1, 25வது வசனத்திலே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். 2வது 26ஆம் வசனத்திலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினார். 29ஆம் வசனத்திலே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றி வருகிறார். 27வது வசனத்திலே தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தலையாகிய கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு முதல்ல செய்தது என்ன? சபையில் அன்பு கூர்ந்தார். சபையில் அன்பு கூர்ந்தார். அவரின் அன்பை இந்த நேரத்தில் மீண்டுமாய் நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்வீர்கள், நீர் என்னில் அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே, அவர் என்னில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நீ அவரை நேசித்ததற்காக உனக்கு செய்யப்பட்ட அன்பு அல்லது, நீ அவரை நேசித்ததற்காக உனக்கு கொடுத்த நேசம் அல்ல அது. உன்னில் எப்பொழுது அவர் அன்பு கூர்ந்தார்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கல்லவா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை அவர் முன்குறித்தபடியால். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, முந்தி நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4:10 போட்டிருக்கு, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் முந்தி அவரே அன்பு கூர்ந்தார். எல்லாரிலும் நாம நல்லவங்கள் என்பதற்காக நம்மில் அவர் அன்பு கூறவில்லை. எல்லாரிலும் நாம நல்லவங்க என்பதற்காக அவர் உன்னை நேசிக்கவில்லை. எல்லாரிலும் நீ நல்ல ஒரு மனுஷி என்பதற்காக ஆண்டவர் உன்னை நேசிக்கவில்லை.
ஒரு இடத்துல இப்படி போட்டிருக்கு, தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் போட்டிருக்கு, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் உன்னை நேசிக்கவில்லை. நீ நல்ல மனுஷன் என்றோ நல்ல மனுஷி என்றோ பார்த்து அவர் உன்னை நேசிக்கவில்லை. அவர் நம்மை நேசித்தார். எப்பொழுது அவர் நம்மை நேசித்தார்? ரோமர் 5:8 போட்டிருக்கு. ரோமர் 5:8 அவர் எப்பொழுது நம்மை நேசித்தார்? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நாம் ஒருவரும் இப்படி சொல்ல முடியாது, நான் நல்லவன் என்பதற்காக ஆண்டவர் என்னை ரட்சிக்கவில்லை, நான் நல்லவன் என்பதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் நல்லவன் என்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் முந்தி அவரை நேசித்ததற்காக அவர் நம்மை நேசிக்கவில்லை. நாம் எப்படியோ கெடுகட்டவங்களா இருந்தோம், கெட்டவங்களா இருந்தோம், அவரை நேசிக்காதவங்களா இருந்தோம். ஆனால் அவர் நம்மை நேசித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஒரு சில வாரத்துக்கு முன்பாக நான் சிவகங்கைக்கு ஒரு பாஸ்டருடைய இறப்புக்காக போயிருந்தேன். எங்கள் ஊர்க்காரர், என் கூட படித்தவர், எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் அங்கே வந்திருந்தார். ஒரு அண்ணன் வந்திருந்தார். நான் 6வது போய் சேர்றேன், அந்த அண்ணன் 12வது படிக்குதுங்க. அந்த அண்ணன் 12வது படிக்கிறாங்க, நான் 6வதுல போய் சேர்றேன். அந்த ஆரம்ப பள்ளியை விட்டு ஹைஸ்கூலுக்கு போகும்போது, 6வதுக்கு போகும்போது எல்லா சின்ன பையங்களுக்கும் 6வது பையங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். புது பள்ளிக்கூடம், புதுசாக போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். எனக்கு ஒரு தைரியம், ஏன்னா எங்கள் சொந்தக்காரன் எங்கள் அண்ணன் அதே பள்ளிக்கூடத்தில் 12வது படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டதில் நான் தைரியமாக போகிறேன். யாராவது சியாட்டக்கிட்ட பண்ணி ஏதாவது அடித்தாங்க கொண்டாங்கன்னா அந்த அண்ணனை தான் சொல்லுவேன், எங்கள் அண்ணன் 12வது படிச்சுக்கிட்டு இருக்கு சொல்லிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அதுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி நான் 12வது வரும்போது அந்த அண்ணன் காலேஜ் முடித்து, பிஎட் முடித்து, அதுக்கு முன்னாடி ஆசிரியர் வேலைக்கு போயிட்டார். இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அவர் ரிட்டையர்ட் ஆனார். நான் 12வது படிக்கும்போது அதுக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கை இது எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு 3 வருஷம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி பல்வேறு பிரச்சனையான வாழ்க்கையில் நான் இருந்தேன். ஒரு 3 வருஷம் ஆண்டவருடைய அன்பை அறிந்திருந்தும் அவரை விட்டு வெளியே போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் அந்த அண்ணனுக்கு தெரியும். இதெல்லாம் அதுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி நான் ரட்சிக்கப்பட்டு நான் வேற ஊருக்கு இங்கே வந்துட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன். அவர் வேலை நிமித்தமாக வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டார். அதற்கு பிற்பாடு எப்போவாது நல்லது கெட்டதுக்கு இங்கே வருவார். அவர் ஒரு ஆசிரியர், அவங்க வீட்டுக்காரம்மா ஒரு ஆசிரியர்மா. இங்கே எங்கள் ஐயா இறந்ததுக்கு வந்திருந்தார், அப்புறம் 2 கல்யாணத்துக்கும் வந்திருந்தார். இதெல்லாம் முடித்ததுக்கு பின்னாடி தான் என்னுடைய ஊழியத்தெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரம்மாட்ட போய் சொல்லியிருக்காரு, ஜெயக்குமார்லாம் எப்படி தான் பாஸ்டராக வந்தாப்லேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு போய் சொல்லியிருக்காரு அவங்க வீட்டுக்காரம்மாட்ட. ஏன்னா என்னை பற்றி முழுமையான காரியம் தெரியும். எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணேன், அந்த 3 வருஷமாக எவ்வளோ கோக்குமாக்கு பண்ணேன், எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் போய் அவங்க வீட்டுக்காரம்மாட்ட சொல்லியிருக்காரு. என்னுடைய இந்த வாழ்க்கையெல்லாம் சொல்லி, ஜெயக்குமார் இப்படிலாம் தெரிஞ்சாப்புல அவங்க அம்மா எங்கள் அம்மா மூலமாக தான் அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு பின்னாடி முதல்ல ரட்சிக்கப்பட்டது அவங்க அம்மா தான். அவங்க அப்பா பயங்கரமாக அடிப்பார் அவங்க அம்மாவை, சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னு அடிப்பார். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன்னு தெரியும். அந்த வீட்டுக்காரம்மாட்ட போய் அப்படி சொல்லியிருக்கு. அந்த வீட்டுக்காரம்மாட்ட போய் சொன்னதை என்கிட்ட வந்து அந்த அண்ணன் சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட போய் உன்னை பற்றி இப்படி சொன்னேன், ஜெயக்குமார்லாம் எப்படி தான் பாஸ்டர் அப்படின்னு எனக்கே தெரியலை அப்படின்னேன். அந்த அம்மா எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு, அவங்க அம்மா கண்டித்து வளர்த்து இப்படியெல்லாம் போதிச்சு எப்படியாவது இந்த ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் உங்கள் அம்மா உங்களை அப்படி என்ன செய்ய முடியலை, கொண்டு வர முடியலைன்னு அது மாமியாவை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மா அப்படி கொண்டு வந்துருந்துச்சுன்னா உன்னை எதுக்கு நான் கட்ட போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய முழு வாழ்க்கையும் அவருக்கு தெரியும், உங்கள் யாருக்கும் தெரியாது. நம்முடைய முழு வாழ்க்கையும், இங்கே இருக்கிற உங்களுடைய முழு வாழ்க்கையும் சிலருக்கு தெரியலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் நல்லவங்க என்பதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சிக்கலை.
நாம் நல்லவர்கள் என்பதற்காக ஆண்டவர் நம்மை நேசிக்கல. நாம் கெட்டவங்கன்னு அவருக்கு தெரியும், நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் முந்தி உன்னை நேசித்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். உன்னை எப்படியாவது தம் பக்கம் கொண்டு வருவதற்காக தன்னுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். இந்த இடத்துல போட்டிருக்கு, சபையில் அவர் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, எங்கேயோ தூரமாயிருந்த நம்மை எப்படி ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி போட்டிருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, இப்படி துரோகிகளாக, இப்படி பாவிகளாக, இப்படி தேவ பயமில்லாதவர்களாக, இப்படி அந்நியராக வித்தியாசமாய் வாழ்ந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய அன்பை ஊற்றி நம்மை ரட்சித்து இப்போ எந்த ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு வந்துட்டாரு? அவருடைய பிள்ளையாய் உன்னை மாற்றி கொண்டார். ஹல்லேலூயா. அவ்வளவு சீக்கிரம் இந்த பதவியை யாருக்கும் கொடுக்க முடியாது. இந்த ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை யாரும் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் உன்னை ரட்சித்த ஆண்டவர் எந்த பாக்கியத்தை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார்? அவருடைய பிள்ளை என்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எபேசியர்ல இப்படி சொல்லுவார், ஆண்டவரே, பலரை கொலை செய்தேன், பல்வேறு காரியங்களை உமக்கு விரோதமாய் பண்ணினேன், ஆனாலும் என்னை நேசித்தீரே ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் பல காரியங்களை நான் செய்தேன், என்னை எப்படி நேசித்தீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் இப்படி சொல்லுவார். வசனம் 19வது வசனத்தில், அறிவு கெட்டாத அந்த அன்பு அப்படின்னுவார். ஆண்டவர் உங்களை என்னை நேசித்தது எப்படிப்பட்ட அன்பு? அறிவுக்கு எட்டாத அன்பு. ஹல்லேலூயா. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பினாலே உங்களையும் என்னையும் அவர் நேசித்தார். நாம கிறிஸ்துவுக்குள்ளே வராம வெளியே இருந்த போதும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தார். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 15ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். எப்பொழுது ஆண்டவர் நமக்காக ஜீவனை தந்தார்? நாம் அவரை அறியாமல் இருந்த காலத்தில், அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து வந்த காலத்தில் தேவன் நமக்காக தம்முடைய ஜீவனையே அவர் தந்தார். பைபிளில் போட்டிருக்கு, யோவான் 10:10 நம்ம படிக்கிறோம் அல்லவா, அங்கே போட்டிருக்கு, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பான். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையும் அவன் கொடுப்பார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளுக்காக எல்லாவற்றையும் கொடுப்பார். அவர் தான் ஒரு நல்ல மேய்ப்பனவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் மேலே இருந்து இறங்கி வந்தேன் கீழே. வேதாம கல்லூரியிலேருந்து மாணவர் வந்திருந்தார். இப்போ லீவுக்கு போயிட்டாங்க அவங்க, அதனால் இந்த வாரம் வரல. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாணவர் வந்திருந்தார், இங்கே வந்திருந்தாங்க. நான் வேகமாக இறங்கி கீழே வந்தேன். வந்தோடனே என்கிட்ட ஒரு புகார் பண்ணார். பாஸ்டர் ஒரு பிரதர் வந்தார், முருங்கைக்காயெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டார் பாஸ்டர் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு நான் சாதாரணமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். அடுத்து அவரே சொன்னார், அவர் நம்ம சர்ச்சுக்கு வர்றவர் தான் அப்படின்றாரு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் இங்கே வாங்க, எதுக்கு பதட்டப்படுறீங்க? சர்ச்சுக்கு வர்றவர் தான் சொல்கிறீங்க, முருங்கைக்காயை தான் பிடிங்கிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இனி ஊழியத்துக்கு போக போகிறீங்க. முருங்கைக்காயை மாத்திரம் அல்ல, உங்கள் எல்லாத்தையும் ஆடுகளுக்காக என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதுக்காக கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. உங்கள்கிட்ட அந்த ஆடு வந்துருச்சுன்னா அந்த ஆட்டுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? இந்த முருங்கைக்காயை பற்றி இவ்வளவு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் கவலைப்படாதீங்க. நல்ல மேய்ப்பனாக இருந்தால் பைபிளில் போட்டிருக்கு, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையுமே என்ன செய்யணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அவன் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒரு நாள் ஆண்டவர் பேதுருக்கிட்ட வந்தார். யோவான் 21 அதிகாரத்தில் பேதுருக்கிட்ட வந்து ஆண்டவர் இப்படி கேட்டார். 15வது வசனத்தில் இப்படி கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும்
அதிகமாக என்னிடத்தில் அன்பாயிருக்காயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன். 16ஆம் வசனத்தில் இரண்டாவது கேட்பாரு, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்காயா? 17வது வசனத்தில் மூணாவது கேட்பாரு, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. ஆண்டவருக்கு இப்படி கேட்பாரு. இப்போ இதே கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இவர்கள் எல்லாரிலும் உங்கள் பேரை சொல்லி ஆண்டவர் கேட்பறாரு. உங்கள் பேரை சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற எல்லாரிலையும் நீ என்னில் அதிகமாய் என்னில் அன்பா இருக்காயா? ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்கிற பதில் என்னவா இருக்கும்? ஆண்டவரே, அப்படி ரொம்ப என்னால் இருக்க முடியாது, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அப்படி போவேன். என்ன ரொம்ப அப்படிலாம் இருக்க முடியாது ஆண்டவரே, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அப்படி ஏதோ நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? பேதுரு இதுக்கு சொன்ன பதில் என்ன? ஆமாண்டவரே. முதல்ல கேட்பான், பேதுரு என்னை நேசிக்கிறாயா? அவர் கேட்ட கேள்வி என்ன? எல்லா சீசர்களும் அங்கே இருப்பாங்க, இவங்க எல்லாரிலும் நீ என்ன நேசிக்கிறியா அதிகமா? அவர் சொல்லுவான், ஆமாண்டவரே. ரெண்டாவது கேள்வி, இதே கேள்வியை கேட்பார் 16ஆம் வசனத்தில், இவங்க எல்லாரிலும் நீ என்ன நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே. மூன்றாவது இப்படி ஒரு கேள்வியை கேட்பாரு, இவங்க எல்லாரிலும் நேசிக்கிறாயா? அப்பொழுது அவன் சொன்ன பதில், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேனா இல்லையா என்பதை நீரே அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவர் நோக்கி எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் ஆண்டவரை நேசிக்கிறதை என் ஆண்டவர் அறிவார், நான் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதை என் ஆண்டவர் அறிவார். உங்கள் நேசத்தை ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி தெரியப்படுத்துகிறீர்கள்? அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 18ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் ஒரு நேசமுள்ள மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்க, ஒரு நேசிக்கிற மனுஷன் எப்படி வார்த்தையெல்லாம் பேசுறான் பாருங்க. யாக்கோபு லாபான் இடத்துல போய் இப்படி சொல்றான், என்ன மாமா, நான் இளைய பொண்ணை கேட்டேன், நீங்க மூத்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டீங்க, அது கொஞ்சம் சரியில்லாதது, பார்வைக்கு அழகு இல்லாமல் அப்படி இருக்கு. அப்ப மாமா என்ன சொல்றாரு, இந்த 7 நாளை நிறைவேற்று, அதுக்கு பின்னாடி இந்த வருஷமும் அந்த பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படின்றாரு. அவன் என்ன தெரியுமா சொல்றான் அந்த 18ஆம் வசனத்தில், மாமா அந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன், அதுக்காக உமக்கிட்ட எத்தனை வருஷம் வேலை பார்க்குறேன்? 7 வருஷம் வேலை பார்க்குறேன், 7 வருஷம் ஆடு மேய்க்கிறேன், அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ கட்டி கொடுத்தாச்சு. 20வது வருஷத்தில் இப்படி போட்டிருக்கு, அந்த 7 வருஷங்கள் அவள் மேல் வச்ச பிரியத்தினாலே, அந்த 7 வருஷங்கள் அவனுக்கு உண்மையான அன்பு இருந்தா 10,000 ரூபா கொடுத்தாலும் எவ்வளவு தான் கொடுத்தது மாதிரி இருக்கும்? கொஞ்சம் தான் கொடுத்தது மாதிரி இருக்கும். உண்மையான அன்பு இருந்தா எவ்வளவு கொடுத்தாலும் அதில் நம்ம திருப்தி அடைய மாட்டோம். ஆண்டவருக்கு முன்பாக சொல்கிறேன், சில சபைகளுக்கு பல இடங்களில் கட்டடம் நடக்குது, அங்கங்கே போகும்போது இப்படி சொல்லிட்டு வந்துடுவேன், இப்படி இதை அடுத்து கட்டும்போது சொல்லுங்கள், ஏதாவது காணிக்க தர்றேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி சொல்லிட்டு வந்துடுவேன். அங்கங்கே சபைகளுக்கு போகும்போது சொல்லிட்டு வந்துடுவேன். இந்த மாதத்தில் ஒரு சபைக்கு 9,000 ரூபா வாக்கு பண்ணியிருக்கேன், அதை நான் கட்டணும். ஒரு சபைக்கு 5,000 ரூபா, 2 சபைக்கு 4,000 ரூபா, இதெல்லாம் நான் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி வாக்கு பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவராக எனக்கு தூண்டிக்கிட்டே இருப்பார், நீ எப்படி கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தை கட்டின, எத்தனை பேர் உனக்கு உதவியாக இருந்தாங்க, அதுபோல் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆண்டவர் ஏவிக்கிட்டே இருப்பார். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன், வாக்கு பண்ணிட்டு வந்துடுவேன். இது வரைக்கும் வாக்கு பண்ணதை ஆண்டவர் நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காரு. நீங்கள் கொடுக்குற எல்லா காணிக்கையிலேருந்தும், கர்த்தர் எனக்கு கொடுக்குறதுலேருந்தும் என்னுடைய வாஞ்சை என்னென்னா, எப்படியாவது தேவனுடைய ராட்சியம் அங்கங்கே கட்டப்படணும். சில சபைகளுக்கு ஃபேன் கேட்பாங்க, சில சபைகளுக்கு கட்டடத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்வாங்க, சில கட்டடத்தில் சிமெண்ட் மூடை வாங்கி கொடுங்க அப்படின்வாங்க.
அவங்களே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாக்கு பண்ணிடுவேன், எப்படியாவது தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இன்னும் அதிகமாய் நான் ஆண்டவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றும் நம்ம சொத்தை வைத்து ஒன்றும் கொடுக்கல, நம்ம பெரிய கடை வாங்கி ஒன்றும் கொடுக்கல. அவர் கொடுக்கறதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கொடுக்குறோம். ஆண்டவரை நேசிக்கும் போது எவ்வளவு கொடுத்தாலும் அது எவ்வளவா தான் தெரியணும், நமக்கு கொஞ்சமாக தான் தெரியணும். ஐயோ நான் ஆண்டவருக்கு அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருபோதும் நம்ம எண்ணக்கூடாது. அவரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாலும் அது அவங்களுக்கு எப்படி தான் தெரியணும்? கொஞ்சமாகத்தான் அது தெரியணும். ஆண்டவரை நீங்கள் நேசித்தால், தலையாகிய கிறிஸ்து உங்களை நேசித்தார் என்று விரும்பினால், நீங்கள் சொன்னால், உறுதிப்பட செய்தால், ஆண்டவருக்காக இன்னும் நான் செய்யணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு நான் சொன்னேன், 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் போட்டிருக்கு, அப்படியே தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் நம்மை நேசித்தபடினால் என்ன செய்தார்? சுத்திகரித்தார், பரிசுத்தமாக்கினார். அவர் நம்மை நேசித்தபடினால் என்னை அவர் சுத்திகரித்தார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். இந்த சுத்திகரிப்பு அப்படின்னு இருக்கு பாருங்க, சுத்திகரிப்பு, கழுவுதல், இது எல்லாருக்கும் செய்ய முடியாது. யார் தான் செய்ய முடியும்? ஒரு நபரை நேசிக்கிறவங்களால தான் இந்த சுத்திகரிப்பு பண்ண முடியும். இந்த சுத்திகரிப்பை செய்ய வேண்டுமானால் யார் நேசிக்கிறாங்களோ அவங்க தான் செய்ய முடியும். அவங்க தான் செய்ய முடியும். நேசிக்கிற பிள்ளைகள் தங்கள் பெற்றோர் வயசான காலத்தில் இதெல்லாம் அன்பாக செய்வாங்க. நேசிக்கிற பிள்ளைகள் தங்கள் வயசான பெற்றோரை நேசித்து இதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க. உங்களை என்னையும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது எப்படி என்றால், பைபிளில் போட்டிருக்கு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் பாவங்கள் அற என்னை கழுவி சுத்திகரித்து. தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. தீத்து 2:14 நம்ம பார்க்கிறோம். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி நம்மை சுத்திகரிக்கும்படி அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம எப்படி சுத்திகரித்தார்? சகல அக்கிரமங்களில் நின்று, சகல அக்கிரமங்களில் நின்று நம்மை கழுவி அவர் சுத்திகரித்திருக்கார் என்றால் அதற்கு ஒன்னே ஒன்று, தலையாகிய கிறிஸ்து இந்த சரீரமாகிய சபையை அதிகமாய் நேசித்தபடினாலே. ஹல்லேலூயா. அவர் நேசித்தபடினாலே. நம்ம நடந்து போகிறோம், காலில் ரோட்டில் ஏதாவது அசிங்கம் கிடக்கு, ஒரு சாக்கடை தண்ணி இருக்கு, கையில் பட்டுருச்சு, காலில் பட்டுருச்சு அப்படின்னா தலையில் இருக்க மூளை உடனே கட்டில் கொடுக்குது, உடனே அதை கழுவி என்ன செய்ய? பரிசுத்தப்படுத்து, உடனே அதை கழுவி சுத்திகரிக்கணும். இப்படித்தான் தலையாகிய கிறிஸ்துவும் நம்மை அதிகமாய் நேசித்தபடினாலே நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். சுத்திகரிக்கப்படாதவன் அவர் இருக்கிற ஸ்தானத்துக்கு போக முடியாது. சுத்திகரிக்கப்படாதவன் அங்கே அகாஸ்வேரு ராஜாவுக்கு எஸ்தர் ஸ்தானத்திலே போக முடியாது. போக வேண்டுமானால் என்ன செய்யணும்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் அவர்கள் சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. நீங்களும் நானும் அந்த சுத்திகரிப்பு செய்வதற்கு இயேசுவே இறங்கி வந்து நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்தார். ஹல்லேலூயா. கழுவுதல் என்பது யார் தான் செய்ய முடியும்? நேசிக்கிறவர்கள் தான் செய்ய முடியும். ஆண்டவர் உங்களை கழுவினார் என்றால்
அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா? அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா? அவர் உங்களை கழுவினாரா? அவர் உங்களை சுத்திகரித்தாரா? 1 யோவான் 1:9 போட்டிருக்கு. 1 யோவான் 1:9 படிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இயேசுவாலே சுத்திகரிக்கப்பட முடியாத பாவம் என்று இந்த உலகத்தில் எந்த பாவமும் இல்லை. இயேசுவால் கழுவப்பட முடியாத பாவி என்று இந்த உலகத்தில் ஒரு பாவியும் இல்லை. எந்த பாவியையும் இயேசு மன்னிப்பார், எந்த பாவத்தையும் இயேசு கழுவுவார். அதற்காகவே அவர் தம்மை தாமே பழுதற்ற பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. 3வது குறிப்பு 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். போஷித்து காப்பாற்றுகிறார். எபேசியர் 5:29 படிக்கிறோம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்கு வந்த நாளில் இருந்து அப்படியே பாருங்கள், எப்படியெல்லாம் கர்த்தர் ஆவிக்குரிய உணவை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றி வர்றார். ஆவிக்குரிய சாப்பாட்டை கொடுத்து ஆண்டவர் காப்பாற்றி வருகிறார். ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் முதல்ல வர்றான், அவனுக்கு கடினமான ஆகாரம் ஏற்றுக்கிறாது, அவனுக்கு கடினமான ஆகாரத்தை உட்கொள்ள முடியாது. அவனுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா கொடுக்குறாரு? களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுக்குறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கல, 1 பேதுரு 2:3 பார்க்குறோம் அல்லவா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை கர்த்தர் அந்த மகனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவன் ரட்சிக்கப்பட்டு வரும்போது அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இப்படி பேசுவார், கவலைப்படாத, நான் உன்னை கரம் பிடித்திருக்கிறேன், உனக்கு உதவி செய்வேன், உன்னை நடத்துவேன், உன் பிள்ளைகளை காப்பாற்றுவேன், அவங்களுக்குரிய எல்லா காரியத்தையும் நான் செய்வேன். இதுதான் ஞானப்பால் என்பது. புதுசாக ஒருத்தன்ட்ட வர்றவன்ட்ட ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே வளருவதற்கு அவர் அவனை போஷித்து காப்பாற்றுகிறார். ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கு, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. எந்த விதத்தில் நாம் சோர்வோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றுகிறவர். தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை தைரியப்படுத்துகிறவர். சில நேரத்தில் உரம் போடுவார், சில நேரத்தில் மருந்து அடிப்பார், சில நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சுவார், சில நேரத்தில் கிளை நறுக்குவார், சில நேரத்தில் எச்சரிப்பார். எப்படியாக தன்னுடைய சபையை அவரே போஷித்து காப்பாற்றி வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அவ்வப்போது ஜீவ அப்பமாகிய வேத வசனத்தை கொடுத்து கர்த்தர் நம்முடைய பசியை தாகத்தை ஆண்டவர் போற்றுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 19:10 சங்கீதக்காரன் சொல்லுவாள் என்னவா, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ள இந்த காரியத்தை தேவனே தம்முடைய ஜனங்களுக்கு தருகிறார். 119ஆம் சங்கீதம் 103வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 119 103 வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், அவைகள் என் வாய்க்கு தேனிலும். எத்தனை பேர் இதுக்கு ஆமேன்னு சொல்லுவீங்க? வேத வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிற போது இது மாதிரிலாம் இருக்கா? உங்களுக்கு ஜீவ அப்பமாக அது இருக்கா? தேனாக அது இருக்கா? எத்தனை பேருக்கு அது இருக்கு? அப்படி என்றால் நீங்க தினந்தோறும் அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், தினந்தோறும் அதை எடுத்து வாசிக்கணும். அவைகள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாய் அது இருக்கிறது. உங்களை போஷித்து காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமா வாழ்வதற்கு தினந்தோறும் புதிய புதிய வார்த்தைகள் மூலமாக, புதிய புதிய சாப்பாடு மூலமாக ஆண்டவர் உங்களை இந்த இடத்திலிருந்து திருப்திப்படுத்தி நடத்துகிறார். ஹல்லேலூயா.
அப்படிதான் திருப்திப்படுத்தி நடத்துகிறார். புதிய புதிய வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து நீங்கள் வரும்போது வெறுமையோடு அவளோடு அப்படி வந்தீர்கள் என்றால் தேவன் தன்னுடைய ஜீவ அப்பமாகிய வேத வசனத்தை உங்களுக்கு கொடுத்து போகும்போது உங்களை எப்படி அனுப்புவார்? திருப்தியாக உங்களை அனுப்புவார். ஹல்லேலூயா. 4வது குறிப்பு, அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அதற்காக சரீரமாகிய சபைக்காக ஒன்று சபையில் அன்பு கூர்ந்தார், 2வது சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினார், 3வது போஷித்து காப்பாற்றுகிறார், 4வது அதற்காகவே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். உனக்காக சிலுவையிலே முழுமையாய் தன்னை அர்ப்பணம் செய்தவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள ஒரு கள்ளன் ஒரு ஐடியா கொடுப்பான், நீர்தான் தேவனுடைய குமாரனாச்சே, உன்னை காப்பாற்றிக்கிறலாம், என்னையும் கொஞ்சம் காப்பாற்று, என்னையும் காப்பாற்று, எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடுறதுக்கு வழி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்தில் அந்த கள்ளர்களில் ஒருவன் இப்படி பேசுவான். ஆனால் அவர் எஸ்கேப் ஆகி போகணும்னா எப்படியோ எத்தியோசியமாக போயிடலாம். அப்படிலாம் அவர் ஓடி ஒளியவில்லை. ஏன் கடைசி ஜீவனையும் அந்த சிலுவையிலே கொடுத்தார் அப்படின்னா, உனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். உனக்காக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார்? எபேசியர் 5:2 போட்டிருக்கு, கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். பலியாக காணிக்கையாக, இந்த 2 காரியத்தை இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார். அதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த 2ஐயும் படைத்தவன் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவர்கிட்ட கொடுத்தவன் திரும்ப வாங்கிக்கிற முடியாது. அப்படித்தான் முழுமையாய் உங்களுக்காக எனக்காக கிறிஸ்துவானவர் தன்னை அர்ப்பணித்தார். இந்த தலையாகிய கிறிஸ்துவுக்கு கீழே சரீரமாகிய சபை எப்படி இயங்க வேண்டும் என்று சில கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த சரீரமாகிய சபை அவருடைய கட்டளைக்கு எப்பொழுது கீழ்ப்படிந்து நடக்கும் அப்படின்னா, அவருடைய அன்பை எண்ணும்போது, அவர் தன்னை கழுவி பரிசுத்தமாக்கினதை எண்ணும்போது, அவர் தன்னை போஷித்து காப்பாற்றுவதை எண்ணும்போது, எனக்காக அவர் தன்னைத்தானே அர்ப்பணித்திருக்கிறாரே என்பதை எண்ணும்போது, இந்த தலையாகிய கிறிஸ்துவுக்கு கீழே அவருடைய சித்தத்தை செய்து இந்த சபையானது இயங்க வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. நமக்கு சபை, நமக்கு தலையானவர் யாரு? கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் இங்கே வேலைக்காரனாக இருக்கேன், நான் ஒரு சித்தாள் மாதிரி. சித்தாளுடைய வேலை என்ன? அரைக்கல்லை எடுனா அரைக்கல்லை எடுத்து கொடுக்கணும், முழுக்கல்லை எடுனா முழுக்கல்லை எடுத்து கொடுக்கணும். இதுதான் சித்தாள் வேலை. நம்ம ஓனர் கிடையாது. ஓனர் யாருமா? கிறிஸ்துவே தலையானவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இந்த சபையில் நடக்கும். அவருக்குத்தான் துதியும் கனமும் மகிமையும் அவருக்குத்தான். நம்ம எல்லாரும் சித்தாள் மாதிரி தான். ஒருபோதும் ஒரு காரியத்தில் நம்ம பெருமை பாராட்டவே கூடாது. அவரே தலையானவர். அவர் அப்படி இருக்கணும்னு அவரே விரும்புகிறாரு. நம்ம அவருக்கு கீழே இயங்கணும்னு விரும்புகிறாரு. இதுக்கு விரோதமாக யாரும் என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. அது தேவனுடைய பிரமாணம் இல்லாமல் போய்விடும். எனவே சபையானது தன்மையை அறிந்து செயல்படட்டும், தேவனுக்கு கீழாக அது இயங்கட்டும், கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்திருக்கட்டும், கிறிஸ்துவுக்காக தன்னைத்தானே சபையானது ஒப்பு கொடுத்த ஜீவியம் செய்யட்டும். ஒரு நாட்களிலே கிறிஸ்துவின் மாளிகை எப்படி இருக்கும், கிறிஸ்துவின் தோட்டம் எப்படி இருக்கும், கிறிஸ்துவின் ஆலயம் எப்படி இருக்கும், குத்துவிளக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த தொடர் போதனைகளை நாம் தொடர்ந்து கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தலையானவர். ஆண்டவரே தலையானவர். ஆண்டவரே தலையானவர். ஆண்டவரே அதற்காக தம்மை தாமே அர்ப்பணம் பண்ணினவர். சபையாகிய சரீரத்துக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். நம்ம எல்லாரையும் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தியவர். அன்பு கூர்ந்த அந்த அன்பை ஒரு நிமிஷம் எண்ணி பார்க்கலாமா? அந்த அன்பை ஒரு நிமிஷம் எண்ணி பார்க்கலாமா? அந்த அன்பை எண்ணுகிறவர்கள் உங்கள் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நேசித்தீரே, ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பதற்கு முன்பாக என்னை முந்தி நீர் நேசித்தீரே, முந்தி நீர் என்னை நேசித்தீரே ஆண்டவரே. நீர் என்னை நேசித்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பனாயிருந்து என்னை நடத்தி வருகிறீரே ஆண்டவரே. நல்ல மேய்ப்பராயிருந்து என்னை நடத்தி வருகிறீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அறிவு கேட்டாத அந்த அன்பை கெட்டவனும் துன்மார்க்கனும் அக்கிரமக்காரனுமாயிருந்த போது என்னை நேசித்தீரே ஆண்டவரே. நான் செய்த நல்ல காரியத்துக்காக அல்ல, நீர் என்னை நேசித்தீரே ஆண்டவரே. என்னை குறித்து எல்லாம் உமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் உம்முடைய ரத்தத்தால் மூடிக்கொண்டு என்னை நேசித்தீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வானம் பூமி அழிந்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். உன்னை மீட்க பிதா என்னை அனுப்பியதால் ஓடி வந்தேன் மானிடனாய். உன்னை மீட்க பிதா என்னை அனுப்பியதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா. உன்னை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பேனா. கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பேனா. வானம் பூமி படைத்திருந்தோ வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தோ வாடினேன் உன்னை இழந்ததினால். கல்வாரி காட்சி கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா. உம்மை நேசிக்கின்றேன் நான். எல்லாரும் சொல்லுவோம், கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்பும்
நேசியாமல் இருப்பேனோ. அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலையும் உடைய ஜனங்களுக்கு எதை சொல்லும்படி சொன்னீரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன். தலையாகிய கிறிஸ்துவே, உமக்கு கீழே இந்த சரீரமாகிய சபையானது எப்படி இயங்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு போதித்த அந்த நல்ல போதனைக்காக உம்மை துதிக்கிறோம். இவங்க எல்லாரையும் உடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நீர் மீட்டு கொண்டீர். இவங்க எல்லாரையும் உம்முடைய சொந்த பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொண்டீர். இவங்க எல்லாரையும் இதுவரைக்கும் அற்புதமா அதிசயமா பாதுகாத்து வருகிறீர். இவங்க எல்லாருக்கும் உடைய கிருபையை அதிகமாய் தந்து வருகிறீர். இன்னுமாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உடைய தயவு இரக்கம் கிருபை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். உதவி செய்வீராக, கிருபை பாராட்டி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.